வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் பிரதர். துலாம் லக்னம், சூரியன் மறைவு இன் 8th. ஓகே, 8ல மறைஞ்சிருக்காரு. 8th ஹவுஸ், பட் இன் உச்சன் ஹவுஸ். ஓகே, உச்சனுடைய வீட்டில் இருக்காருன்னா சூரியன் 8ல. ஓகே, அப்போ உங்களுடைய துலாம் லக்னம்னா லக்னாதிபதி உச்சமா இருக்காரு. ஓகே, சூப்பர். சூரியன் ஓகே இருங்க. சூரியன் சிம்மம் இஸ் நியூட்ரல், குரு நியூட்ரல் இன் 9th ஹவுஸ், நாட் இன் குட் டேர்ம் வித் ஃபாதர் அண்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மாதிரியான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்குமா பிரதர்? இது ரொம்ப சிம்பிளான விஷயமே. ஏன் உங்களுக்கு சிம்மமும் 9ஆம் இடமும் சூரியனும் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு தந்தையோட நல்ல தன்மைகள் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. சனி ஏதாவது ஒரு வகையில சிம்மத்தையோ சூரியனையோ புதனையோ, லக்னத்துக்கு புதன் 9ஆம் அதிபதி இல்ல, புதனையோ தொடர்பு கொள்வார், இல்ல 9ஆம் இடத்தையோ தொடர்பு கொள்வார். இதுல இன்னொன்னு, லக்னத்துக்கு ஆகாத குரு 9ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்த்தாலும் கூட அவர் 6ஆம் அதிபதின்றதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா 3க்கும் 6க்கும் கேந்திரத்துல தான் குரு இருக்கிறாரு. முதல்ல 7ஆம் வீட்டு பலனை செய்தாலும் அப்படியே 6ஆம் வீட்டு பலனையும் செய்யக்கூடிய வலிமையில தான் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில தான் இவர் இருப்பார். இது நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பேசுங்க. நான் என் மைண்ட்குள்ள உங்க ஜாதகத்தை வச்சு பேசுறேன். இந்த அமைப்புகள்ல சூரியனும் புதனும் சனியினுடைய தொடர்புல இருப்பாங்க. இது கண்டிப்பா உங்க ஜாதகத்துல இருக்கும். சிம்மமும் இல்ல 9ஆம் இடமும், இந்த அமைப்புகள் ஏதாவது ஒண்ணு இவருடைய தொடர்புல இருக்கும்ன்றனால அப்பாவுடைய நல்ல டேர்ம்ஸ் இல்ல. 2வது, அரசியல் சார்ந்த அமைப்புகள்ல நல்லதுகள் இருக்குமா? சூரியன் 8ல் மறைவது தப்பு. ஆனால் உங்களுக்கு லாபம் மறைமுகமா வருதுன்றதுல ஒரு விஷயம் இருக்கு. எப்போ? சூரிய தசையில. நீங்களே சொல்றீங்க உச்சனுடைய வீட்டுல இருக்காரு. ஆமா, இவர் சுக்கரனுடைய அமைப்புகள். சுக்கரன் உச்சமாக 6ஆம் இடத்துல இருக்காரு. லக்னாதிபதி வலுத்துறாரு. லக்னம் குருவின் பார்வையில் வலுத்து இருக்குது. இதுல நீங்க சந்திரன் எங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் எந்த தன்மையா இருக்கும். சரி, இருந்தாலும் இந்த இடத்துல சூரிய தசை வரும்போது, சூரியன் உங்களுக்கு யாருங்க? லாபாதிபதிங்க. லாபாதிபதி 8ல இருந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது நேரடியான வழியில் அல்லாமல் வேறு மாதிரியான அமைப்புகள்ல ஒரு கான்ட்ராக்ட் வருது. கான்ட்ராக்ட் எடுத்து வேற ஒருத்தருக்கு கைமாத்தி விடுறீங்க. நீங்க வேலையை செய்யலாம், ஆனா உங்களுக்கான கமிஷன் வந்துருது. இது லாபாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது. உங்களுக்கே ஒரு பெரிய ஒரு வருமானம் வருது. அரசு சார்ந்து வருது, அரசியல் சம்பந்தப்பட்டு வருது, அரசியல்வாதியோடைய பினாமியா இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் சூரிய திசையில. ஏன்னா லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரு. இயல்பாக 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா நோய் வரும் சொல்லக்கூடிய அமைப்புகள்ல இந்த இடத்துல சுக்கிரன் லக்னாதிபதியாகவே செயல்படுவார். கண்டிப்பாக 6, 8, 6, 12 அவருக்கு மறைவு இல்லைன்றதுனால உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை மேல ஆர்வம் இருக்கும். ஒரு மாதிரியான இது நீங்க பர்சனலா பேசுனீங்கன்னா என்கிட்ட பர்சனலா பேசுற 50 வயசு அம்மால இருந்து 20 வயசுல இருக்கிற பொண்ணு ஆணுல இருந்து சில விஷயத்த பர்சனலா பேசுவீங்க. இது நீங்க என்கிட்ட பர்சனலா பேசுனீங்கன்னா நான் வேற சில சம்பவங்களை சொல்லுவேன். எப்பெல்லாம் சுக்கிரன் வந்திருக்காரோ அந்த இடத்துல இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உருவாயிருக்குமே பிரதர், நீங்க இப்படி இப்படி இருந்திருப்பீங்களா? ஆமாண்ணே அப்படின்னு அதிர்ச்சி ஆவீங்க. இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைமையில லக்னமும் லக்னாதிபதியும் இருக்காங்க. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறது என்ன? நீங்க நேரடியா மினிஸ்டர் இல்ல, நீங்க நேரடியான இவர் இல்ல, நீங்க வைபி இல்ல, நீங்க ஒரு மந்திரி பசார் இல்ல, நீங்க மந்திரியா இல்ல, அதா இல்ல, இதா இல்ல. நேரடி அதிகாரம் உங்க கையில இல்ல, அவ்வளவுதான். ஆனா மறைமுகமா ஏதோ ஒரு விஷயம் உங்க கையில இருக்குது. நீங்க ஒரு 50 பேருக்கு 20 பேருக்கு இதான தன்மையிலே இருப்பீங்க சூரியனுடைய தசையில. சூரிய தசை உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துதான் ஆகும். ஏன்னா உச்சனுடைய வீட்டுல இருக்காருன்ற மாதிரியான விஷயம் வரும். அரசியல் சார்ந்த லாபங்கள் நேரடியா உங்க பேர்ல கான்ட்ராக்ட் வராம, நேரடியா நீங்க சில விஷயம் பண்ணாம, மறைமுகமான லாபங்கள், மறைமுகமான எலக்ட்ரிசிட்டி, சோலார் சம்பந்தப்படுறது, பவர் சார்ந்த அமைப்புகள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துதான் ஆகும் சூரிய தசையில. உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி. ஒருவேளை எனக்கு சூரிய தசை 70 வயசுல வருதுங்க, வேலை செய்யாது. சூரிய தசை 15 வயசுல வருதுங்க, அப்பயும் வேலை செய்யாது. எப்ப நீங்க ஒரு மனுஷன் சுயமா எப்பங்க சிந்திப்பான், எப்ப சம்பாதிக்கணும்னு நினைப்பான்? ஒரு 25 வயசுக்கு, குறிப்பா 30 வயசுல இருந்து ஒரு 50 வயசுக்குள்ள வரக்கூடிய யோக தசை உங்களை நல்லா சம்பாதிக்க வைக்கும், நல்லா உங்களுக்குன்னு செலவு பண்ண வைக்கும், நிதானமா யோசிச்சு சேமிக்க வைக்கும். இதுதாங்க ஜோசியம். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.